வணக்கம். அகரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு நீதிமன்றம் தடை, போலீசாரால் ஏற்பட்ட பதற்றம். கோட்டபாய அடித்துக் கொல்லப்படும் ஆபத்து நிலவியதால் அவரை காப்பாற்றினேன், மாலித்தீவில் முன்னாள் ஜனாதிபதி பகிரங்கம். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி லட்சக்கணக்கில் மோசடி, மொட்டுக்கட்சி உறுப்பினர் யாழில் கைது. யாழில் வெப்பத்தால் மேலும் ஒருவர் உயிரிழப்பு, அண்மைய நாட்களில் 7 பேர் உயிரிழப்பு. டிப்பருக்குள் மறைத்து கடத்தப்பட்ட 30 லட்சம் பெறுமதியான பாலைமர குற்றிகள் சிக்கியது. யாழ் பல்கலைக்கழக மாணவிகளை வீடியோ எடுத்த நபர் நைய புடைப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள சேனையூர் பகுதியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவு கஞ்சி வழங்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட போது அங்கு வந்த சம்பூர் போலீசார் குறித்த நிகழ்வை தடுக்க முற்பட்டுள்ளனர். இச்சம்பவம் இன்று ஞாயிற்றுக்கிழமை பகல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது நீதிமன்ற தடை உத்தரவென கூறி போலீசாரால் வழங்கப்பட்ட கடிதத்தை அங்கிருந்தோர் பெறுவதற்கு மறுத்ததோடு, வேறு யாரையும் நாம் நினைவு கூறவில்லை, உயிரிழந்த நமது மக்களுக்காகவே இதனை செய்கிறோம் என கூறியுள்ளனர். இதனையடுத்து அங்கு பதற்றம் நிலவியுள்ளது. அறகலிய போராட்டத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கப்பட்டு கொலை செய்யப்படும் ஆபத்து நிலவியதால் அவரை இலங்கையிலிருந்து வெளியேற உதவினேன் என மாலித்தீவின் முன்னாள் ஜனாதிபதி முகமது நசீப் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியொன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீண்ட காலமாக பாதுகாக்கப்பட்ட இலங்கையின் ஜனநாயகம் குறித்த பெருமைக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் இலங்கை ஜனாதிபதி ஒருவர் அடித்துக் கொல்லப்படுவதை தடுப்பதற்காக 2022 ஜூலை மாதம் 12ஆம் தேதி அவர் தப்பியோடுவதற்கு உதவியதாக மாலித்தீவின் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வேறு பல நாடுகளைப் போல இலங்கை ஒருபோதும் சதிப்புரட்சியை எதிர்கொண்டது இல்லை. உள்நாட்டு யுத்தத்தின் போது கூட இலங்கை தேர்தல்களை தவறவிட்டதில்லை. நான் எனது ஜனாதிபதி காலத்தில் எதிர்கொண்டது போன்ற நிலைமையை இலங்கையில் காணப்பட்டது. இலங்கை அதனை எதிர்கொள்வதை நான் விரும்பவில்லை. இதேவேளை 2009 யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகளும் துப்பாக்கி குண்டுகளும் இன்றும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டவர் என்ற குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைப்பாளர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி நபர்களிடமிருந்து 9,50,000 ரூபாயை பெற்றுவிட்டு பின் மோசடியில் ஈடுபட்டதாக தெரிவித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தீவக அமைப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரிடம் யாழ்ப்பாணம் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சாவகச்சேரி சரசாலை பகுதியில் மண்ணுக்குள் வைத்து சூட்சுமமான முறையில் கடத்தப்பட்ட பாலைமர குற்றிகள் இன்றைய தினம் சாவகச்சேரி போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி போலீஸ் நிலைய போலீசாரினால் இன்று காலை இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. டிப்பரில் மணலுக்குள் மறைத்து வைத்து 30 லட்சம் பெறுமதியான 150 பாலைமர குற்றிகள் கடத்தப்பட்ட போது கனகம்புளியடி சந்தி பகுதியில் வைத்து கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் போலீசாரை மிரட்டிவிட்டு டிப்பர் சாரதி வாகனத்தை கைவிட்டு தப்பி சென்றுள்ளார். மீட்கப்பட்ட மரக்குற்றிகளுடன் டிப்பர் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நிலவும் கடுமையான வெப்பம் காரணமாக நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அல்வாய் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 68 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வீட்டில் இருந்த முதியவர் திடீரென மயங்கிய நிலையில் வீட்டில் இருந்தவர்களால் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். கடுமையான வெப்ப தாக்கத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவரின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கடந்த வியாழக்கிழமை புனாலை கட்டுவன் பகுதியில் 44 வயதுடைய நபர் ஒருவரும் கடும் வெப்ப தாக்கத்தால் உயிரிழந்தார். அத்துடன் அண்மைய நாட்களில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 5 வெப்ப பக்கவாதம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளனர் என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. முல்லைத்தீவு முந்தியன்கட்டு பகுதியில் வாய்க்காலில் குளித்துக் கொண்டிருந்த யாழ் பல்கலைக்கழக மாணவிகளை
தொலைபேசியில் வீடியோ எடுத்த இளைஞர் ஒருவர் நையப்புடைக்கப்பட்டுள்ளார். நேற்று சனிக்கிழமை காலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் மாணவிகள் சிலர் புதுக்குடியிருப்பில் உள்ள தமது நண்பியொருவரின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். பின்னர் முந்தியன்கட்டு பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்கு நீரோடும் வாய்க்காலில் மாணவிகள் குளித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 இளைஞர்கள் மாணவிகளுடன் ஆபாசமாக பேசியுள்ளதுடன் மாணவிகள் குளிப்பதை வீடியோ எடுத்துள்ளனர். இதன்போது மாணவியொருவர் இரும்பு வாளியை இளைஞர்கள் மீது வீசியுள்ளார். இதனால் மோட்டார் சைக்கிள் நிலைகுலைந்து இருவரும் சரிந்து விழுந்துள்ளனர். மாணவிகள் சத்தமிட்டபடி வீதிக்கு ஓடிவர மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்தவர் மோட்டார் சைக்கிளுடன் தப்பி சென்றுவிட பின்னாலிருந்து வீடியோ எடுத்தவர் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து அவர் அப்பிரதேச மக்களால் நையப்புடைக்கப்பட்டு அவரின் தொலைபேசியில் இருந்த காணொலிகள் அளிக்கப்பட்ட பின் அவர் எச்சரிக்கை செய்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அந்த செய்திகளோடு அகரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.